மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்து 100 நாட்களை கடந்துள்ளது. இந்நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் முதல் 100 நாள் சாதனைகள் குறித்து ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா பட்டியலிட்டார். அப்போது அவர் கூறும்போது, நாடு முழுவதும் கடந்த ஓராண்டில் மட்டும் 60 புதிய மருத்துவ கல்லூரிகளை அமைத்துள்ளோம். இதன் மூலம் MBBS படிப்புக்கான இடங்கள் 6.30% அதிகரித்துள்ளன. 2023-24 ஆண்டில் MBBS படிப்பிற்கான இடங்கள் 1,08,940 இருந்தன. இது 2024-25 ஆண்டில் 1,15,812 அதிகரித்துள்ளது. 2023-24 ஆண்டில் நாட்டில் உள்ள மருத்துவ கல்லூரிகளின் எண்ணிக்கை 706 இருந்தது. 2024-25 ஆண்டில் மருத்துவ கல்லூரிகளின் எண்ணிக்கை 766 அதிகரித்துள்ளது. இந்த எண்ணிக்கை 2013-14 ஆண்டில் 387 இருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் புதிதாக 379 மருத்துவ கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன. தற்போது நாட்டில் 423 அரசு மருத்துவ கல்லூரிகளும் 343 தனியார் மருத்துவ கல்லூரிகளும் செயல்பட்டு வருகின்றன. இதேபோல் மருத்துவ மேற்படிப்புகளுக்கான இடங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. 2023-24 ஆண்டில் மருத்துவ மேற்படிப்புக்கான இடங்கள் 69,024 இருந்தன. இது 2024-25 ஆண்டில் 73,111 அதிகரித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் மருத்துவ மேற்படிப்பு இடங்களின் எண்ணிக்கை 39,460 என்ற எண்ணிக்கையில் இருந்தது 73,111 உயர்ந்துள்ளது. கடந்த 2020 ஆண்டில் தர்பங்கா நகரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க முடிவு செய்யப்பட்டது. ஆனால் நீண்ட நாட்களாக அங்கு இடத்தை ஒதுக்கீடு செய்வதில் பிரச்சனை இருந்தது. இந்நிலையில் பீகார் அரசு 150.13 ஏக்கர் பரப்பளவுள்ள இடத்தை கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஒதுக்கி மத்திய அரசிடம் தந்துள்ளது. விரைவில் அங்கு எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் தொடங்கும் என அவர் கூறியுள்ளார்.